எனக்கு வந்து இந்த நிலைமை இந்த உலகிலே யாருக்குமே வரக்கூடாதப்பா, யாருக்குமே வரக்கூடாது. சிவமணி, இந்த பாவி நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், யாருக்கு நான் என்ன தீங்கு செய்தேனப்பா? என்னுடைய வாழ்க்கையானது இப்படி பாதிலேயேவா புரிய வேண்டும்? சிவமணி, அப்படி தவறாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நான் இருக்கின்றேன், உடைய உயிருக்கு ஆபத்து என்பது வராது. பார்த்தாயா, இரும்பால் கோட்டை, இரும்பு கோட்டையை சுற்றி அகிலும் சொல்ல வீசிக் கொண்டு இருக்கிறது. அந்த கோட்டைக்குள் என்னுடைய மடி மீது உன்னுடைய தலைமைக்கு உறங்கிவிடு. இன்று இரவு முடிந்துவிட்டால் உனக்கு மனம் என்பதே வராது. அப்பா அப்பா அப்பா, நான் பிறந்த உடனே என் தாயை இழந்து விட்டேன். ஆனால் தாய் இல்லாத குறையை இதுவரை எனக்கு நீங்கள் வைத்ததே கிடையாது. தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக என்னை எவ்வளவு சீரும் சிறப்போடு வளர்த்து வந்தீர்கள் அப்பா. சத்தியத்தின் சோதனை சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி. சகடத்தில் மாட்டி சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி தர்மம் என்னை வாட்டுதப்பா சொந்தங்களை காட்டி. அத்தனையும் தாங்கி விட்டேன் சக்தியினை கூட்டி ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சகடத்தில் மாட்டி. ஆண்டவனும் சேர்ந்து கொண்டான் சகடத்தில் மாட்டி.
பயனில்லா பாவி இந்த உலகத்திலே இருப்பதை விட இறப்பதே மேலப்பா, இறப்பதே. நான் நினைக்கின்றேன் உன்னுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் உன்னை நான் காப்பாற்றி விடுகிறேன். ஆனா கோட்டைக்குள் அமரி ஓடிவா. இங்கதான் இருக்கிறான் அந்த சிவமணி. உன்னுடைய மகன் உயிரை காப்பாற்றுவதற்காக இரும்பால் கொட்டி அமைத்து அதை சுற்றிடமாக எப்போது இருந்தாலும் சரி இருப்பது நானாகத்தான் இருப்பதை தவிர ஒருபோது மற்றவர்கள் இருக்காது. எப்போது பார்த்தாலும் மழை பெய்து இரும்பால் கொட்டி இருக்கிறாய். இந்த உருவத்தோடு உள்ளே செல்ல முடியாது. இப்போது உள்ளே கோட்டைக்குள் உன்னை கண்டிப்பதற்கு கருணாக வருகிறதா? எனக்கு தெரியவில்லை. ஐயோ, என் கண்களுக்கு தெரிகிறது. என் கண்களுக்கு தெரிகின்றது. கருணாக ஓடி வருகிறது என்று உரத்தாயி இந்த பாவி கண்களுக்கு தெரியவில்லையடா. உன்னை கருணாக திண்டி இறந்து விட்டேனா ராஜா? எப்போது என்னை அப்பா அழைக்க போகிறாய்? எப்போது உன் மகனை நான் அழைக்க போகிறேன்? மகனே சிவமணி, அடி அம்மா அடி, நான் செய்த வினை என்னை வந்து உன்னை மூன்றதோ. அடி அம்மாடி, நான் செய்த வினை என்னை வந்து மூழ்ந்ததோ. அடி அம்மாடி,
இந்த பாவி நான் ஏன் பிறக்க வேண்டும்? நான் பிறந்ததை இந்த பாழ்வு மண்ணில் ஒரு பிடி மண்ணாக பிறக்க கூடாதா? நான் நினைக்க வேண்டும். எனக்கு ஈம சடங்களை பிள்ளை நீ செய்ய வேண்டும் நினைத்தேனே. இன்று முதல் நான் உனக்கு ஈம சடங்களை நான் செய்ய வேண்டுமாடா ராஜா, நான் செய்ய வேண்டுமாடா. தவமாய் தவம் இருந்து துணையாக வந்த கிரி தவியாய் தவிக்க விட்டு தனியாக சென்றதென்ன தவமாய் தவம் இருந்து துணையாக வந்த கிளி தவியாய் தவிக்க விட்டு தனியாக சென்றதென்ன ஊராறு கண்ணி பட ஊர்கோல போனதா ஆரோடு கண்ணி பட்டு அச்சோடு போனதம்மா கையிலதா வச்சிருந்தா தவறியது போகும் மடியில நான் வச்சிருந்தேன் மடியும் நடக்கலையே கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்கினோ கண்ணே சிவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ ஆயிரம் பிச்சு பூ அரும்பரும்ப பூத்தாடும் வாசமுள்ள பிச்சு எனக்கு வாய்க்காது எக்கால் கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ கண்ணேகள் சிவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ தவமிருந்து பெற்ற கிளி தவிக்க விட்டு போனது போல் துணையாக வந்த கிளி தனியாக போய்விடுமோ தவமிருந்து பெற்ற கிளி தவிக்க விட்டு போனது போல் துணையாக வந்த கிளி தனியாக போய்விடுமோ ஆடாத ஊஞ்சல்களை ஆட வைத்த வண்ணமயில் பாடாத சொந்தங்களை பாட வைத்த சின்ன குயில் எங்கிருக்கு என் உயிரே என்னை விட்டு நீ தனியா வந்துவிடு கண்மணியே எனக்கும் இங்கே ஓட்டுரையா கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ கண்ணேகள் சிவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ ஆயிரம் பிச்சு பூ அரும்பரும்ப பூத்தாடும் வாசமுள்ள பிச்சு எனக்கு வாய்க்காது எக்கால் கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணூரங்குமோ
உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ ஆயிரம் பிச்சு பூ அரும்பரும்ப பூத்தாளும் வாசமுள்ள பிச்சு எனக்கு வாய்க்காது எக்காலும் கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ கண்ணே சிவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ என்னதான் ஆழ்ந்தும் புரண்டாலும் மாண்டவர் திரும்பி வரப்போவதே கிடையாது ஐயா. நான் இறந்து என்னுடைய மகன் எனக்கு ஈமச்சடங்கு செய்வார் என்று நினைத்தேன். ஆனால் என்னுடைய மகன் இறந்து விட்டார். நான் ஈமச்சடங்கு செய்ய போகிறேன். அதை பார்த்தாயா இடுகாடு என்ற சுடுகாடு அங்கே செல்ல வேண்டும். என்னுடைய மகனுக்கு என்னுடைய கரத்தினால் ஈமச்சடங்கு செய்ய போகிறேன். என்னுடைய மகனை அழைத்து வாடா. என்னுடைய மகனை அழைத்து வா. சிவமணி உயிரை கவர்ந்து வந்து விட்டேன். அவன் செய்த பாவத்தை ஏற்றவாறு அவனை சொர்க்கம் சேர்க்க வேண்டுமா அல்லது நரகம் சேர்க்க வேண்டுமா கணக்கை பார்க்க வேண்டுமே. சித்ரகுப்தா என்ன பண்றது சாமி, தலையை எடுத்து இங்கே நாயினாலும் ஓடணும் பூனைனாலும் ஓடணும். நீ உரைத்த பிரகாரம் சென்றேன் மதிவராபுரி கோட்டை. சிவமணி உயிரை பிடித்து வந்து விட்டேன். இருந்தாலும் அவனுடைய பாவத்தை பார்த்து அவனை சொர்க்கம் சேர்ப்பதா அல்லது நரகம் சேர்ப்பதா என்ற கணக்கை பார்க்க வேண்டும் அல்லவா. பாடுறா அவன் கணக்க. தவறு நடந்து விட்டது சுவாமி, தவறு நடந்து விட்டது. என்னடா தவறு நேர்ந்தது? இன்றோ வெள்ளிக்கிழமை, ஆமா, ஆனால் நாளை சனிக்கிழமை காலை 8:45 மணி நாளில் தான் அவனுக்கு மரணம் என்பது. சாமி, அந்த தஞ்சாவூரை சேர்ந்த தாத்தும் தலுகுராணிக ஆட்டத்தில் மழங்கி வெள்ளிக்கிழமை காலை 8:45 மணி என்று குறித்து விட்டேன் சுவாமி. நாளை படிக்க வேண்டிய உயிரை இன்றைய கணக்க முடியும் என்று பிரம்மச்சவனை சரிவரை பார்க்காமல் கணக்கை மாற்றி சொல்லி இப்படி உயிரை பிடித்து வந்து விட்டோமே. இது மும்மூர்த்தி தேவருக்கு தெரிந்தால் எனக்கெல்லாம் ஆபத்து. என்ன செய்ய எனக்கு தெரியாது. எனக்காக ஒரு உதவி செய்துதான் ஆக வேண்டும். உயிரை தவறுதலாக கவர்ந்து வந்து விட்டோம். அவருடைய ஆயுட்காலம் எப்போது முடிகிறது? சனிக்கிழமை காலை 8:45 தானே முடிகிறது. இன்று வெள்ளிக்கிழமை காலை 8:45 எல்லாம் பிடித்து விட்டோம். இது உனக்கு எனக்கு மட்டும்தானே தெரியும். வேறு யாருக்கு தெரியாது. சாமி, யாரு கிடையாது, எல்லாம் தூங்கிட்டாங்க. வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. தேவர்கள் ஆகட்டும், மும்மூர்த்தி தேவர்கள் ஆகட்டும், யாருக்குமே தெரியாத அளவுக்கு நடக்க வேண்டும் என்றால் இந்த சிவமணி உயிரை ஒரு தங்க பஞ்சாட்சர பேழையிலே அழைத்து வைப்போம். இன்று ஒரு நாள் போக நாளை சனிக்கிழமை காலை 8:45 எல்லாம் அவன் விதிப்பையை பார்த்து அவனை சொர்க்கம் சேர்ப்பதா அல்லது நரகம் சேர்ப்பதா என்பதை கணக்கை பார்த்து விடலாம். சித்ரகுப்தா, என் உயிரே பூங்கையில் தான். ஆமாம் சாமி. என் பதவியே பூங்கையில் தான். ஆமா சாமி. யாருக்கிட்ட சொல்லிட்டேன் சாமி? யாருக்கிட்டுமே நான் சொல்ல மாட்டேன் சுவாமி. நான் தப்பிடுவேன். ஆம் சாமி. எப்படி? நான் தப்பித்துக் கொள்வேன் சாமி. சித்ரகுப்தன் தான் கணக்கை தவறாக பார்த்தால். ஐயோ சாமி, அப்படி சொல்லிவிட்டா எனக்கு சாபத்தை உறுத்தி விடுவார். உனக்கு தான் சாபம் கிடைக்கும். இனிமேல் கொண்டாகிற பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இரு. இனிமே நான் யார்கிட்டயும் போக சாமி. இனிமே ஆசைப்பட மாட்டேன். நான் இனிமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் எதனா பண்ணி வந்துடுறேன் சாமி. எதனா சரி, அவன் ஆதி
ஆதிமுலாதரணி ராஜாளியும் அருந்தவே புதல்லவன் அமரர்கள் தரிசனம் தொழுதிடும் ஆதிமுலாதரணி என்னை வீணை கணன் என்பார், ஏழு செய்வன் என்பார், முற்றும் துறந்தவன் என்பார், முழுவதும் கற்றவன் என்பார், லோக சஞ்சாரி என்பார், கழக பிரியன் என்பார். நான் கழகம் என விதைவதித்து விட்டால் இப்போதும் அது முளையாகி செடியாகி மரமாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகும் வரை என் சொல்லும் செயலும் அல்லும் பகலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஓய்வின்றி ஓச்சல்தி நாளுக்கு ஒரு கழகம் செய்யவிட்டால் நாரன் இவனுடைய நெஞ்சம் நிம்மதியாது. இன்று என் கழக பசிக்கு கிடைக்க வேண்டுமே இறை, அதுதானே முறை. இல்லையேல் என் கழக படைக்க ஒரு கரை பேருக்கு பிறகு முறை. அதிகாலையில் இருந்து ஜபதேவ நியமிச்சுகளை விடுத்துக் கொண்டு உலகம் சென்று மூட்டுடைய தரிசனத்தை பெற்றி, ஆனால் எங்கு சென்ற போதிலும் இவனுடைய கழகத்திற்கு வழி என்பதை கிடைக்கவில்லை. இன்று எங்கு சென்றால் இவனுடைய கழகத்திற்கு வழி கிடைக்கும் என்பதை இவனுடைய ஆண்டவனை தாய்க்கிறேன். நானும் ஒரு நாளைக்கு ஒரு கழகத்தை செய்யப்பட்டால் என் சிரமானது 1000 சுக்குளாய் விடைக்கும் நன்றி. என் தமையன் தக்கன் கொடுத்த சாபம் சிறமையில் காத்துக் கொடுக்கிறது. ஆகினால் ஆண்டவனை வணங்கலாம். அறிவோம் நமோ நாராயணாய நமகே, அறிவோம் நமோ நாராயணாய நமகே, அறிவோம் நமோ நாராயணாய மறந்தாமா பக்தவச்சலா பாண்டிரங்கா, என்னே பெருமை என்னே பெருமை. கழகமே கிடைக்கவில்லை என்று மன வருத்தத்தோடு நீ, ஆனால் சரியான நேரத்தில் சரியான கழகத்தை காண்பித்து விட்டாய். இப்பொழுது பூலோகத்திலே மதிவதனாபுரினாரு ராஜேந்திர மன்னனை சந்தித்தால் இவருடைய கழகத்திற்கு சரியான படி கிடைக்கும். இப்பொழுது சிலைகிறேன் சந்திக்க நீ ராஜேந்திர மன்னனை. நமோ நாராயணன். அன்பார்ந்த நாடகலா ரசிகர் மக்களே, இன்னும் இதே ஈச்சங்கனை கிராமஸ்தலம் நாட்டாண்மை பிரதனம் கர்ணிகம் மணியம் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மகளிர் குழு இளைஞரணி இன்னும் இந்த கிராமத்திலே விழாவினை மிக சிறப்போடு நடத்தக்கூடிய விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவருடைய ஸ்ரீ இனியான ஆடம்பரத்தை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவருக்கு கலைமணி சார்பாக நன்றி எழுத வணக்கம். அது மட்டுமல்லாமல் இன்று இரவு இந்த நாடகம் எதற்காக என்றால், உயிரிழந்தார் வழிபாடு, பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பது போல் இந்த மண்ணிலே பிறந்து வாழ்வாக வாழ்ந்து காலம் சென்ற கே அன்பழகன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் சாலோபே சாமிபே சாரூபே சாயிச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி முக்கிய மோட்சம் அடைய வேண்டும், அவருடைய ஆத்மாவானது இறைவனிலே நீளே இளைப்பாற வேண்டும் என்று அவருடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று அவருக்காக கண்விழிப்பு அஞ்சலி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆத்மா ஆண்டவனுடைய பாதத்தை நாட வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த இனிய வேளையிலே காலம் சென்ற கே அன்பழகன் அவருடைய துணைவியாராக விளங்கக்கூடிய ஜூலி அம்மாள்
மற்றும் பெற்றெடுத்த தாய் தந்தையர் கன்னியம்மாள், கன்னியப்பன், கிளியம்மாள் மற்றும் தம்பிகள் எத்ராஜ், கஜலட்சுமி, பூசானம், நித்யா, மகேஷ், ஜெயந்தி, அக்கால் தங்கைகள் மதுரை சாந்தி, கன்னியப்பன், வாசுகி, தாஸ், எஸ்தர், யோகலிங்கம், மலர் மற்றும் மகன் அஜித்குமார், தாரணி, மகள் ஆர்த்தி, குமரேசன் இவர்கள் அனைவரும் ஒரு சேர்ந்து இவருடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு மற்றும் கட்டியாமன்ற கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீ இனியா நாடகமன்றத்தை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவருக்கு இவருடைய கலைமணி சார்பாக நன்றி இழந்த வணக்கம். இப்போது கலிகடி மதிபதனாபுரி நாடு சந்திக்கடி ராஜதமனை கலகத்தை எதிர்த்து துவக்கடி நமோ நாராயணம். நான் பாடவா தமிழ் காவி, நான் பாடவா ஒரு தமிழ் காவியம், நான் பாடவா தமிழ் காவியம், கலைவாணி பெற்றெடுத்து புகழ் ஓவியம், புகழ் ஓவியம், நான் பாடவா ஒரு தமிழ் காவியம், கலைவாணி பெற்றெடுத்த புகழ் ஓவியம், புகழ் ஓவியம், புகழ் ஓவியம். நான் பாடவா ஒரு தமிழ் காவியம், கலைவாணி நீ தந்த விதைதானம்மா. அம்மா கலைவாணி நீ தந்த விதைதானம்மா. என் கலங்கிய புத்தடைகளில் ஒளிதானம்மா. என் குரல் யாவும் நீ தந்த வரத்தானம்மா. நான் பாடவா ஒரு தமிழ் காவியம், கலைவாணி பெற்றெடுத்த புகழ் ஓவியம், புகழ் ஓவியம், புகழ் ஓவியம். வேதனைக்குத்தானா நான் பிறந்தது, வென்று வரும் நாளை யார் பார்ப்பது? பழியை சுமந்து யார் நடப்பது? வேதனைக்குத்தானா நான் பிறந்தது, இன்று வரும் நாளை யார் பார்ப்பது?
பார்ப்பது வேதனைக்குத்தானா நான் பிறந்தது என்று வரும் நாளை யார் பார்ப்பது நமோ நாராயண நாராயண. ராஜேந்திர மன்னா, நலமோடு இருக்க வாழ்த்தினன் உன்னை. சுவாமி, நான் எந்த நிலையில் இருக்கின்றேன்? என்னை பார்த்து நலமோடு இருக்க வார்த்தைகிறாயே சுவாமி. ராஜேந்திர மன்னா, நீ உரைக்கும் வார்த்தை விந்தைகளும் விந்தையாக இருக்கிறது. என் பாதத்தில் விழுந்த வணங்கி காலத்தினால் உன்னை பார்த்து நலமோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினி. ஆனால் நான் இருக்கும் நிலைமை அறியாமல் என்னை பார்த்து நலமோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். எப்படி சுவாமி என்னால் நலமோடு இருக்கிறாய்? ஆமா, உன் வாழ்வில் என்ன எதற்காக இப்பேற்பட்ட துயரம்? சுவாமி, நான் பெறாமல் பெற்றெடுத்த என்னுடைய ஒரே ஒரு மகன் சிவமணி இருந்து விட்டார். ஒரே மகன், ஒப்பற்ற மகன் சிவமணி இறந்து விட்டானா? முன்பொரு நேரத்தில் இந்த மதிமலாவை நாட்கள் வந்து அப்பொழுது நீயும் உனது மகனும் இருவரும் நல்ல முறையோடு அப்பொழுது சந்தித்தி. ஆனால் மீண்டும் உன்னை சந்திக்கலாம் என்று புறப்பட்டு வரும் தருவாயில் உனது மகனோ இறந்து விட்டான். இறந்து விட்ட சமலத்தை வைத்து அழிந்து கொண்டிருக்கிறாய். அது தெரியாமல் உன்னை பார்த்து நலமோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விட்டீர்கள். சரி, ஏதோ என்னையும் அறியாமல் உன்னை பார்த்து நான் நலமோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விட்டேன். நான் வாழ்த்தது தவறுதான். இந்த இடத்திற்கு வந்தது தவறுதான். வருகின்றேன். மகனை எங்கே எடுத்து செல்வேன் தெரிகிறதா? எங்கே? எதிர்கால சுடுகாட்டுக்கு சென்று இவனுக்கு ஈமச் சடங்களை செய்வதற்கு எடுத்து செல்கிறேன். மகன் சொர்க்கம் சேர வேண்டும் சுவாமி, சொர்க்கம் அடைய வேண்டும். ராஜேந்திர மன்னா, உன் மகனோ இறந்து விட்டான். இறந்து விட்ட உனது மகனை இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிற்கு எடுத்து சென்று தகனம் செய்ய போகிறார். அப்படி ஒருவேளை நான் தகனம் செய்ய நிறுத்தி தகனம் முடித்த பிறகு உன் மகனோ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நீ உரைக்கிறாய். சரி, உனது மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று கூறுகிறாய். உன் மகனுக்கு திருமணம் நடந்து விட்டதா? சுவாமி, திருமணம் செய்ய வேண்டும் என்றுதான் மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தேன். ஆனால் திருமணம் செய்து முடிவதற்கு முன் என்னுடைய மகன் இறந்து விட்டார் சுவாமி. உனது மகன் சிவமணி திருமணம் நடக்க முன்பே இறந்து விட்டானா? உண்மைதான் சுவாமி, உண்மைதான். என்னை இது அது செய்யும். திருமணம் நடக்க முன்பே உனது மகன் இறந்து விட்டான். இறந்து விட்ட உனது மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று கூறுகிறாகி. இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு இறந்தால் மட்டுமே அவர்கள் சொர்க்கமோ அல்லது நரகமோ செல்ல முடியும். ஆனால் திருமணம் நடக்காமல் இறந்து விட்டால் அவர்கள் சொர்க்கமும் செல்ல முடியாது, நரகமும் செல்ல முடியாது. பூவுலகில் இங்கும் அங்குமாகி ஆவியாகத்தான் அடைந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உனது மகனோ திருமணம் நடக்காமல் இறந்து விட்டான். அப்படி இருக்கும் பொழுது உன் மகன் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும்? சுவாமி, உன் மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் செல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன சுவாமி? உன் மகனுக்கு திருமணம் நடந்தால் மட்டுமே சொர்க்கம் செல்ல முடியும். என்ன? என்னுடைய மகனுக்கு திருமணம் நடந்தால்தான் சொர்க்கம் சேர்வான். உண்மைதான் சுவாமி, நல்ல முறையோடு இருப்பவர்களே பெண் கொடுப்பவர்கள் தலகுகின்றார்கள். என்னுடைய மகன் இறந்த பிணம், இந்த இறந்த பிணத்துக்கு யார் சுவாமி பெண் கொடுப்பார்கள்? ராஜேந்திர மன்னா, நீ உரைப்பது உண்மைதான். இந்த உலகத்திலே நல்ல முறையோடு இருப்பவர்களுக்கு பெண்களுக்கு சென்றால் ஏதாவது ஒரு குறையை காண்பித்து பெண் கொடுக்க மறுத்து விடுகிறார்கள். ஆனால் உனது மகனோ இறந்து விட்ட பிணம், இந்த சடலத்திற்கு யார் சுவாமி பெண் கொடுப்பார்கள் கூறுகிறாய்? ஏன் கொடுக்க மாட்டார்கள்? நிச்சயமாக உன் மகனுக்கு திருமணம் நடக்கும். எப்படி சுவாமி? எப்படி தெரியுமா? நான் உரைப்பது போல் நீ செய்து முடிக்க வேண்டும். உன் மகனுக்கு யார் ஒரு பெண் கொடுக்க முன்வருகிறார்களோ அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் பணமும் பாதி ராஜ்யமும் பரிசாக தருகிறேன் என்று நாடுகள் பரிசாக எத்தனையோ பெண் குழந்தைகள் ஈண்டெடுத்து விட்டு ஒருவேளை உணவிற்கு கூட வழி இல்லாமல் திருமணத்தை முடித்து வைக்காமல் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆகினால் பணத்திற்கும் பதவிற்கும் ஆசைப்பட்டு கண்டிப்பாக உன் மகனுக்கு பெண் கொடுக்க முன்வருவாள். நிச்சயமாக உன் மகனுக்கு திருமணம் நடக்கும். கண்டிப்பாக உன் மகன் சொர்க்கம் செல்வான். சுவாமி, நீ உரைத்த வறுமை செய்து முடிக்கின்றேன். அப்படி முடித்தால் என்னுடைய மகனுக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? எப்போது திருமணம் நடக்கும்? ஒரு மனிதனுக்கு மற்றவன் இறந்து விட்டால் ஒரே நாள் இருந்தால் துர்நாசம் வீசுகிறது. என்னுடைய மகன் எப்படி சுவாமி இருப்பான்? ராஜேந்திர மன்னா, நீ உரைப்பது உண்மைதான். நாம் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் தருவாகி எத்தனையோ வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசிக் கொள்கின்றோம். ஆனால் இறந்து விட்டால் ஒரு நாள் கழிந்தாலே மறுநாள்
துருவாடி வீசக்கூடிய மனித ஜென்மம். அப்படி இருக்கும் பொழுது இறந்து விட்ட சடலமாயிற்று. இந்த துருவாடி வீசக்கூடிய இந்த மனித ஜென்மத்தை எப்படி சுவாமி நான் பாதுகாப்பேன்? எப்படி என்னால் பாதுகாக்க முடியும் என்று நீ கூறுகிறாய். நீ உரைப்பது உண்மைதான். உன் மகனுக்கு திருமணம் நடப்பதற்கு நாள் 1 ஆகலாம், வாரம் 2 ஆகலாம், மாதம் 3 ஆகலாம், ஆண்டு 4 ஆகலாம். எத்தனை ஆண்டு காலமாகவோ தெரியாது. அதுவரையில் இந்த துருவாடி வீசக்கூடிய மனித ஜென்மத்தை நான் எப்படி சுவாமி பாதுகாப்பேன் என்று உரைக்கிறாய். உண்மைதான் சுவாமி. கவலையே வேண்டாம். எப்பொழுது என் பார்வை உன் மகன் மீது பட்டதோ இனிமுதற் கொண்டு உன் மகன் மீது துருவாடை என்பதை வீசாது. அர்த்தர் புறக்கு ஜபாலில் புறக்குடி வாசல் திருவேல் வைத்தபடி நறுமணம் மட்டும் தான் வீசி வைத்தவரே, துருவாடை என்பதை வீசாது. கண்டிப்பாக உன் மகனுக்கு திருமணம் நிச்சயமாக இறந்த மகனுக்கு 10 லட்சம் பணமும் என்னுடைய ராஜ்யத்தில் பாதியம் கொடுக்கிற தண்டனை போட வேண்டும். அப்படி போட்டால் யாராகில் பெண் கொடுப்பார்களாம். அப்போது என் மகனுக்கு திருமணம் நடக்குமா? கொண்டு வா. காத்தடிச்சாடோகமின்னி பொத்தி பொத்தி வளர்த்தீக கருப்பசாமி கண்ண குத்து மின்னி சோறு ஊட்டி வளர்த்தீக பொத்தி வளர்த்தீக கருப்பசாமி கண்ண குத்து மின்னி சோறு ஊட்டி வளர்த்தீக ஊரிக்கண்ணி பட்டிடு மின்னி சுத்தி சுத்தி போட்டீக கையாளாகாத பிள்ளைய பெத்தி கண்ணீரை விட்டீக அடுத்த ஒரு சென்மத்தில நீங்க என் பிள்ளைய பொறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு சென்மத்தில நீங்க என் பிள்ளைய பொறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். காத்தடிச்சா நோகு மின்னி பொத்தி பொத்தி வளர்த்தீக கருப்பசாமி கண்ண குத்து மின்னி சோறு ஊட்டி வளர்த்தீக நான் பிறந்த செடியத்தா ஊரை குட்டி சொன்னீங்க காது குத்திடா வலிக்கும் நின்று கண்ணீரண்டு மூடினீங்க நான் பிறந்த செடியத்தா ஊரை குட்டி சொன்னீங்க குத்திடா வலிக்கும் மின்னி கண்ணீரண்டு மூடினீங்க கறி குழம்பு புடிக்கு மின்னு கடை வாங்கி செஞ்சீங்க கடகரணா பிறந்த என்ன 10 நொந்தீங்க அடுத்த ஒரு சென்மத்தில நீங்க
என் புள்ளையா பொறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் அடுத்த ஒரு சென்மத்தில நீங்க என் புள்ளையா பொறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் காத்தடிச்சா நோகி மில்லி பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ண குத்து மில்லி சோறு ஊட்டி வளர்த்தீங்க